மார்கழி மாதத்தின் சிறப்பே பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலிலே கோலமிட்டு அகல் விளக்கேற்றி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் வழக்கம். இதனால் விஞ்ஞான ரீதியாக பல நன்மைகள் உண்டு என்பதையும் நாம் அறிவோம். ஆன்மீகத்தில் இப்படி அதிகாலை எழுந்து வீட்டு வாசலை தெளித்தால் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வீட்டுக்கு அழைப்பது என்பது ஐதீகம். வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பதும், அடுத்து பிறக்க இருக்கும் தை மாதம் செழிப்பாக இருக்கும் என்பதும் அறிந்ததே. கிராமப்புறங்களில் மார்கழி மாதம் வீட்டு வாசலை தெளித்து கோலமிடும் பழக்கம் உண்டு. ஆனால் கிராமத்து பெண்கள் பசுஞ்சாணத்தை தண்ணீரில் கரைத்து தெளித்து கோலமிடுவார்கள். இது மிகவும் விசேஷமானது. சரி, நகர்ப்புறத்து பெண்களுக்கு இது சாத்தியமா? அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு சாத்தியமில்லை என்பது தெளிவு. ஏனென்றால் டைல்ஸ், கிரானைட்ஸ், மார்பிள் தரையில் தெளித்தால் அவ்வளவுதான். அதுவும் சுத்தமான சாணமும் கிடைக்காது. சரி, இதற்கு வழியே இல்லையா என்றால் இந்து தர்மத்தில் இதற்கு இணையான மங்களகரமான பொருட்கள் உள்ளன. எந்த விதமான மங்களகரமான பொருட்கள் என்று பார்த்தால், முதலில் மஞ்சள் 2 எடுத்துக்கொள்ளவும். இரண்டாவதாக ஏலக்காய் 10 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளவும். மூன்றாவதாக கிராம்பு 10 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளவும். அப்புறம் சிறிது பச்சை கற்பூரம். இந்த 4 பொருட்களும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். உங்க வீட்டில் எந்த மஞ்சள் இருக்கோ எடுத்துக்கலாம். விரலி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ எது இருந்தாலும் எடுத்துட்டு இதை ஒரு உரல்லையோ இல்லை எதுலையாவது வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிக்சி ஜாரில் அப்படியே போட்டோம்னா அறப்படாது. அதனால நான் இப்போ அதை தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் இந்த இடித்த மஞ்சள், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம் எல்லாம் இந்த 4ஐயும் போட்டு நம்ம கலந்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தண்ணி தெளிக்கிறப்போ அந்த உப்பை கலந்துக்கலாம். விரலி மஞ்சள் 2 தட்டி போட்டு 10 கிராம்பு, 10 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து சேர்ந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இந்த பொடி தனித்தனியாக அரைச்சோம்னா அரைப்படாது. அதனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. இந்த பொடி ஏன் இப்போ இது எதுக்கு அப்படின்னா, என்ன காரணம், எதுக்காக இதை இப்படி பொடி செஞ்சுருக்கோம்னா, கிராமப்புறங்களில் வீட்டு வாசல்களில் பசுஞ்சாணம் தெளித்து வாசலில் கோலம் போடுவாங்க. இந்த காலகட்டத்தில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா டைல்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறப்போ வெளியில் பசுஞ்சாணம் தெளிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பொடியை முதல் நாள் இரவே தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு சொம்புலையோ அரைத்து வைத்துள்ள இந்த மங்கள பொடியை முதல் நாள் இரவே ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் கரைத்து கொள்ளவும். பின்பு அதனுடன் சிறிது கல்லுப்பு சேர்த்து கொள்ளவும். இந்த கரைசலை வீட்டு மொட்டை மாடி, பால்கனி அல்லது மிகவும் சிறப்பாக பூஜை அறையில் வைத்து கொண்டு மார்கழி வெள்ளிக்கிழமை அன்று வாசல் தெளிக்கும் போது இந்த கலந்த தண்ணீரை சேர்த்து கொள்ளவும். இப்படி வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து கோலமிடுவது, அதுவும் வெள்ளிக்கிழமை அதிகாலை, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வீட்டிற்கு அழைப்பதற்கு சமம். அப்படி அப்பார்ட்மெண்ட்டில் வாசல் தெளிக்க வசதி இருக்குமா, கோலம் போட முடியுமா என்ற கவலை வேண்டாம். நிலை வாசல் படியில் அரைத்த மங்கள பொடியை சேர்த்த தண்ணீரால் துடைத்து கோலமிடலாம். அகல் விளக்கும் ஏற்றலாம். இப்படி வீட்டு வாசல், நிலைவாசலில் இந்த தண்ணீரை பயன்படுத்துவது மார்கழி வெள்ளிதோறும் செய்யலாம். நேரம் இருப்பவர்கள் மார்கழி மாதம் முழுவதும் செய்யலாம். அதனால் பொடியை மொத்தமாகவும் அரைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டிய தண்ணீரை தினமும் இரவு தயாரித்து பூஜை அறையில் வைத்துதான் மறுநாள் அதிகாலை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதனால் நம் வீட்டிற்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அழைப்பது போல் ஆகும் என்பது ஐதீகம். மங்கள பொடியில் சேர்க்கும் பொருட்கள் எல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடியதுதான். எளிதாக தயார் செய்தும் கொள்ளலாம். வாழ்வில் வளம் பெற, செல்வம் செழிக்க மார்கழி மாதத்தில் இப்படி செய்வது மங்களகரமானது.